சுப்ரீம் கோர்ட்டோட டிஎம்கேவோட பெரிய ஒரு வக்கீல் வந்து விஜய் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல. அந்த கரூரில் நடந்த 41 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா. அதுல முதல் அக்யூஸ்டே வந்து தளபதி விஜய், டிவிகேயோட லீடர் விஜய் தான் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா, அதுவும் சீஃப் ஜஸ்டிஸே பாத்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஒரு பெஞ்சோட ஜஸ்டிஸே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, அதெல்லாம் கிடையாது. எஃப்ஐஆர்ல விஜயோட பேரு மென்ஷன் படவே படல, அதாவது அவர் அக்யூஸ்ட்னு மென்ஷன் பண்ணவே படல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே இதை வந்து மாற்றி நீங்க சொல்லணும், இது வந்து நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றத திருத்தியும் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்து, அதாவது 41 பேர் இருந்த குடும்பங்களுக்கு 20 லட்சம் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க, அதாவது வந்து அவங்க உயிர் போகாம மத்த நிறைய பாதிப்புகள்லாம் இருந்திருக்கு, அவங்களுக்கு 2 லட்சம், அதாவது இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அரசாங்க வேலை அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றதே சொல்லி இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 10, அதாவது டிவிகேயோட லீடர் சிஎம் சார் பாத்தீங்கன்னா வந்து கரூர் போறதா ரொம்ப நாள் கழிச்சு டிஎம்கே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப வருஷமா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப வருஷமான்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் மாசமா, அதாவது வந்து போன வருஷத்துல இருந்து, ஓகேவா, அதாவது எப்போ அடுத்து, அதாவது துர்க்க விசாரிக்க வந்து டிவிகேயோட லீடர் விஜய் சார் பாத்தீங்கன்னா வந்து கரூர் போவாரு போவாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஏஐ வீடியோலாம் கூட சர்க்குலேட் ஆச்சு. எப்படின்னா வந்து 41 பேர் இறந்த குடும்பங்களை பாத்தீங்கன்னா வந்து இங்கிட்ட ஈசிஆர் சைடு அவர் வீட்டுக்கிட்ட வர சொல்லியிருந்தாரு இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்ல மட்டும் ஒரு சில பேர் தள்ளிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எப்போ அவர் வந்து கரூர் போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தருணம் டிஎம்கே தான் ஆரம்பிச்சு வச்சது, அதான் வந்து முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா இன்னைக்கு கரூர் போகும்போது பெரிய ஒரு யூட்டர்னை டிஎம்கே எடுத்து ஒரு சாமானிய ஒரு மக்கள், அதே மாதிரி ஒரு சிஎம், ஓகேங்களா, கரூர் போறதுக்கு, அதாவது இந்த ஒரு பெர்மிஷனை, இந்த ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் வரை எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த வீடியோல கடைசியில வந்து முக்கியமான ஒரு விஷயங்க, அதாவது டிஎம்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் மட்டும் இருக்கா, ஏன், அதாவது ஜூலை 10 போறதுக்கு முன்னாடி அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், ஏன் அந்த பெஞ்ச் விசாரிக்கிற ஒரு விஷயம், அதாவது சிபிஐ வந்து 41 பேர் அந்த ஒரு கரூர் ஸ்டாம்பேட் விசாரிச்சுட்டு இருக்கு, அது வந்து ரஜய் ரஸ்தோகி வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவர்கிட்ட கொண்டு போகாம ஏன் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதல் விஷயம், இந்த வீடியோலாம் எங்க, அதாவது வந்து இந்த எல்லா ஒரு ஸ்கிரினாரியோ, எல்லா ஒரு இந்த ஒரு பிரச்சனையும் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 6, 2026 பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கேவோட ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆர்எஸ் பாரதி சார் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்கிறாரு. அதாவது சிஎம் ஜோசப் விஜய் பாத்தீங்கன்னா கரூர் ஸ்டாம்பேட் விக்டம் போய் பார்க்க போறாரு, அந்த ஃபேமிலியில குடும்பங்கள்லாம் சந்திக்க போறாரு, இந்த மனுவை அர்ஜென்ட்டா சரிங்க, அவர் கண்டிப்பா போகவே கூடாது, பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு ஆர்எஸ் பாரதி சார். ஸோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, கோர்ட் வந்து அந்த மனு அப்படியே பாக்குறாங்க. சரி, இந்த ஹியரிங்கை வந்து நாங்க ஜூலை 7 விசாரிக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஜூலை 7 பாத்தீங்கன்னா வந்து அஷானுதீன் அப்படின்னு வந்து ஒரு ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு ஜஸ்டிஸோட சேர்ந்து அவங்க வந்து இது என்கொயரி பண்ணான்றதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நேரம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும் இல்லையா, அதாவது வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போயிருச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த உள்ள போன விஷயம் வந்து டிஎம்கே ஏன் இதை கொண்டு போயிருப்பாங்கன்னா, அதாவது வந்து கண்டிப்பா ஒரு ஷார்ட்டர் டியூரேஷனா இருக்கு. ஏன்னா வந்து நீங்க நினைச்சு பாருங்க, ஜூலை 6 இன்னொரு 3 நாள்ல பாத்தீங்கன்னா 4 நாள்ல நியர்லி பாத்தீங்கன்னா வந்து கரூர் போகணும். இந்த ஒரு ஷார்ட்டர் டியூரேஷனா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து விசாரணை பண்ணி சுப்ரீம் கோர்ட் அதுவும் ஜட்மெண்ட் கொடுக்கவே கூடாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க, இப்போதைக்கு இந்த விஷயம் தள்ளிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அதாவது வந்து இந்த மாதிரி விஷயம் அந்த கரூர் ஸ்டாம்பேட்ல போனதுல பாத்தீங்கன்னா பின்புலங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்றாங்க. எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதல் லீகல் பேட்டில்னு கூட சொல்லலாம், அதாவது வந்து டிவிக்கும் டிஎம்கேக்கும் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ உண்மையாலுமே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செப்டம்பர் 27, 2025 பாத்தீங்கன்னா வந்து விஜய் சார் அந்த ரேலியில பாத்தீங்கன்னா அவர் வந்து கரூருக்கு போகும்போது ஸ்டாம்பேட் நடந்து 41 பேர் 120க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம் அடைந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும், ஏன்னா மறக்காத ஒரு நபர்கள் யாருமே கிடையாது. இன்னமும் கூட இந்த ஒரு வழி ஒவ்வொரு தமிழன் மக்கள், அதாவது வந்து அவரோட மனதிலே இருந்துட்டே தான் இருக்கு. சாதாரண ஒரு சின்ன குழந்தைங்க அதுல இருந்திருக்கு, அதே மாதிரி இதுல நிறைய மர்மங்களும் பின்னாடி இருக்கு அப்படின்றத இன்னும் சொல்லப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ அக்டோபர் 2025 இது நடந்துச்சு. ஜூன் 2 என்ன நடந்துக்குன்னா வந்து ஆதவ் அர்ஜுனா சார் வந்து டைரக்டா, அதுவும் இல்லாம மேடை போட்டு, அதாவது எப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைச்சு நம்ம சேனலை க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் சார், அதாவது வந்து கரூர் தொகுதியில நின்று 1700 ஓட்டுல ஜெயிச்ச, அதாவது ஏஐஏடிஎம்கேவோட ஒரு லீடர், ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏ விஜயபாஸ்கர் சார் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு
டிவிகேல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா டைரக்டா ஆதவ சார் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டு ஏறி என்ன சொன்னார் தெரியுமாங்க? அதாவது இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு முக்கியமான காரணம் திமுகன்ற ஒரு தீய சக்தி தான் சொல்லிட்டாரு. ஏன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவே கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றது பெரிய ஒரு தப்பு தான். இது ஒரு ஸ்டேஜ் போட்டு இது ஒன்று சொல்றாரு. ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் வந்து கிளம்பிருச்சு டிஎம்கேக்கு. அடுத்த நாளே என்ன பண்றாரு விஜய் சார் பாத்தீங்கன்னா ஜூலை 10 நான் வந்து கரூருக்கு போறேன்றதை அனௌன்ஸ் பண்றாரு. ஜூலை 4 டிஎம்கேவோட ஆர்எஸ் பாரதி அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாரு. ஜூலை 6 திங்கக்கிழமை வந்து சீனியர் அட்வொகேட் அதை அக்செப்ட் பண்றாங்க. ஜூலை 7 ஒரு ஜட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இந்த ஜட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்டா டிஎம்கேவோட அந்த அட்வொகேட் அந்த டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டில அங்க வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த மனுவை நீங்களே உங்களோட லிபர்ட்டிலே நீங்க வித்ட்ரா பண்ணீங்களா இல்லையா இல்ல நாங்களா டிஸ்மிஸ் பண்ணட்டுமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு த்ரெட்டனையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு விஜய் சிஎம்மோட வந்து ஒரு அவங்களோட இட்டினரி, அதாவது வந்து அவங்க எந்த இடத்துல எங்க போகணும், எப்போ சாப்பிடணும், எப்போ அடுத்த பிளேஸுக்கு போகணும், எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்றீங்களா? அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட், இது வந்து உங்களோட ஒரு பொலிட்டிக்கல் டிராமாலாம் இங்கே வந்து பண்ண முடியாது. எப்பவுமே இது வந்து ஒரு நியாயத்துக்கான ஒரு இடமா மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அனுப்பிச்சு விட்டாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸா இருக்கு. அதாவது டிஎம்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் இந்த இடத்துக்கு போயிருந்திருக்கணும். ஏன்னா டிஎம்கேவோட ஒரு லீகல் விங் பாத்தீங்கன்னா ஈஸியானது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 9 வருஷம் பாரம்பரியங்க. நிறைய பேர் அவங்க தனியா காலேஜஸ் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களோட அந்த பினாமியோஸோட காலேஜஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அதுலயும் டாப்பான அட்வொகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஎம்கே கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. பவர்ஃபுல்லான ஐடி விங்ஸ் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஒரு பெட்டிஷனை சப்மிட் பண்ணியிருந்திருக்கணும். இந்த பெட்டிஷன்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இந்த பெட்டிஷன்லயும் ஒரு 2 வேலிடான பாயிண்ட் இருக்குங்க. இது வந்து கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம், நியாயமான ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு போயிருக்காங்க. அடுத்து நிறைய கொண்டு போன விஷயம்லாம் சரியில்லை. அதனாலதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு நிக்கிறதும் கிடையாது. அதை கண்டினியூ பண்ணி அடுத்த ஒரு பெஞ்சுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதையும் நான் தெளிவா சொல்றேன் இந்த வீடியோட கடைசியில. சோ அதாவது டிஎம்கேவோட ஆர்கனைஸ் செக்ரட்டரி இந்த மாதிரி கொடுக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு தெரியுமாங்க? அதாவது ஆதவர்ஜுனா சார் பாத்தீங்கன்னா வந்து பப்ளிக்கா டிக்ளேர் பண்றாரு என்னன்னா வந்து இந்த முக்கியமா இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத அது கண்டிப்பா கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி அதாவது டிஎம்கேல 2வது பாயிண்ட் அந்த மனுல பெட்டிஷன்ல 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரெகுலேட் டோன்ட் பிளாக் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க கொடுக்குற ஒரு நலத்திட்டங்கள்லாம், நான் வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், நான் 20 லட்சம் பண்ண கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்கு அது பண்றேன் இது பண்றேன்னு ஒரு நிறைய விஷயங்கள் பண்றது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுங்க. ஆனா வந்து அங்க ஒவ்வொரு மக்களும் 41 குடும்பத்துல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஐ விட்னஸ், ஒரு சில பேர் விட்னஸா இருக்காங்க இல்லையா? இந்த விட்னஸ் எல்லாம் அந்த பணம்னு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, நடிகர் ஒரு விஷயம் வந்துட்டாரு, இந்த மாதிரி நிறைய பேசுற அப்படின்றதுக்காக அந்த விட்னஸ் நாளைக்கு மாத்தி பேசிடக்கூடாது. அதனால இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுங்க. ஆனா வந்து வெல்ஃபேர் நலத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். ஆனா வந்து இவங்க போய் நேரா மீட் பண்ணி அவங்க நிறைய மாற்றங்கள் மேக் பண்றது அப்படிலாம் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 3வது விஷயம் என்ன பண்றாங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ட் டைரக்ட் இன்டராக்ஷன் வித் விக்டம் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அதாவது வந்து ஆதவர்ஜுனா சார் பாத்தீங்கன்னா, புஷ்யானந்த் சார், அதே மாதிரி மத்திய அழகட்சி, இவங்க எல்லாமே ஒன் பார்ட் ஆஃப் ஒரு அக்யூஸ் தான். அந்த எஃப்ஐஆர்ல அவங்க பேரும் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த எஃப்ஐஆரே பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே பீரியட்ல போடப்பட்டதான் இந்த எஃப்ஐஆர் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் இந்த டிவிகே கவர்மெண்ட் உள்ள வந்துட்டு அதாவது இன்னுமே வந்து டிஎம்கே விசாரிக்க கூடாது, சிபிஐக்கு மாத்திரம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, எப்போ ஒரு கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்தாலும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதாவது 2 ஆப்போனன்ட்ஸ், அக்யூஸ்டு பர்சனும் விட்னஸ் பர்சனும், அக்யூஸ்டும் சாட்சிகளும் பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டராக்ஷன் வச்சுக்கூடாது. எந்த ஒரு மனப்பான்மை, எந்த ஒரு நலத்திட்டங்கள், எந்த ஒரு பண பரிமாற்றங்கள்லாம் நடந்து அவங்க மாத்தி பேசிடக்கூடாது. அதனால 3வது பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன நடக்குதுன்னா வந்து சிபிஐக்கு ஆல்ரெடி கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. சிபிஐல ரெஜிஸ்டர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரஸ்தோகி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே மாசம் ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜுக்கே சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு ஜட்ஜ்மெண்டே சொல்றாரு ஆதவர்ஜுனா. அதாவது கிரைம் நம்பர் 885 ஆஃப் 2025 இந்த ஒரு கிரைம் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுல பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, டாம்பனைஸ் பண்றாங்க, விட்னஸ் எல்லாம் மாத்தி அமைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு அக்யூஸ்ட் டிஎம்கே சொல்ற ஒரு விஷயம், ஒரு அக்யூஸ்ட் ஆதவர்ஜுனா சார் சொல்றாங்க. ஆதவர்ஜுனா சார் பாத்தீங்கன்னா அவர் ஆட்சியில இருந்திருக்காரு. ஆட்சியில இருந்ததுக்கு அப்புறம், மினிஸ்டரா இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்றாரு, ஒரு கட்டமைப்பை மேற்கொள்றாரு அப்படின்றத வந்து டிஎம்கே
கடைசி பாயிண்டா அவங்களோட பெட்டிஷன்ல தெரிவிச்சு சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குறாங்க. இதை பார்த்து தான் வந்து ஜட்ஜ் டிஸ்மிஸ் பண்ணாரு. ஸோ இப்போ டிஎம்கே வந்து ஓவரால் என்ன சொல்றாங்கன்னா வந்து, அதாவது நலத்திட்டங்கள் கொடுக்கணும், அதை ஸ்டாப் பண்ண வேணாம், நான் ரெகுலேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து ஸ்டேஜ் போட்டு ஒரு சிபிஐ என்கொயரி அதாவது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி நீ தான் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. இதுவும் கரெக்டான ஒரு விஷயம் தான். இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ஃபைட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைட்ல நடந்துட்டு இருக்கும்போது உங்க மேல நியாயம் இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுவும் மக்களுக்கு முன்னாடி, கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு பதவி இருக்குன்ற ஒரே காரணத்தினால நீங்க தான் குற்றவாளி, நீங்க தான் எல்லாமே பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேஸோ ஒரு போலீஸோ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இது வந்து அவர் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, அதாவது டிஎம்கேவோட பீரியட்ல தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவராலா டிஎம்கே பீரியட்ல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து எங்க போற வரையில் தடுத்து, அதனால அதனால என்னோட டைமிங், எங்களோட கட்சி தலைவர் எங்கெங்க போறாரு, என்னென்ன பண்றாரு அப்படின்றத நாங்களே இண்டிபெண்டா எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வச்சுட்டு, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டை வச்சுட்டு நாங்களே முடிவெடுப்போம் அப்படின்றத வந்து டிவிகே சைட்லன்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், டிவிகே சைட்ல வந்து, அதாவது டிஎம்கேன்ற கட்சி பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. அதாவது வந்து ஆல்ரெடி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கரூருக்கு போங்க போங்க போங்கன்னு சொன்னதே அவங்க தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாறுபட்ட ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? எப்படின்னா வந்து ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் கூட சொன்னாங்க. ஸோ இதனாலதான் கரூருக்கு போகாதனாலதான் உன்னோட பாதிக்கப்பட்ட மக்கள் அவ்வளவு பேர் இருக்காங்களடா, நீ போக வேண்டியதானு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் பேசினாரு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு போற நேரத்தில் பாத்தீங்கன்னா யூடியூப் அடிச்சு நீ போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்க டிவிகேல வந்து, இது வந்து ஒரு வெல்ஃபேர் தான், இது வந்து நாங்க இன்டர்ஃபியர் பண்ணி மக்களோட மனசை மாத்துறதுலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. நாலாவது விஷயம், அதாவது வந்து டிவிகேயோட ஓன் பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க எதை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா, ஏதாவது சிபிஐக்கு இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா டிவிகே கவர்மெண்ட்னால தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் போலீஸ் என்கொயரி பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் ஜட்ஜ் கமிஷனை வச்சு அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் டைரக்டா வந்து இனிமே நீ வந்து இதெல்லாம் விசாரிக்க கூடாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்துங்க, சிபிஐக்கு மாத்துங்க, அது சுப்ரீம் கோர்ட்டு நாங்க மேல இருந்து மானிட்டர் பண்ணுவோம்னு மாத்த வச்சது. ஸோ அதனால நாங்க தான், டிவிகே கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா, டிவிகே பார்ட்டி தான் பாத்தீங்கன்னா நாங்க தான் வந்து சிபிஐக்கு போட்டதே, நாங்களே போய் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அஞ்சாவது விஷயம், லாஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, அதாவது நிறைய ரிப்போர்ட், அதாவது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக, அதாவது நாங்கள் ஆல்ரெடி ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்துட்டு இருக்கோம், ஸோ வச்சிருக்கோம், அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டு சைடுமே நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு விஷயம் டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவுன்னு கூட சொல்லலாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அந்த ஒரு சின்ன ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு யூடியூபர் மேலே யாரோ ஒருத்தருங்க சரியா தெரியல, நான் பார்க்க கூட ரிசர்ச் கூட பண்ணல, அவர் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி வந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜூலி மேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சா, உங்க கதை முடிஞ்சிச்சா, டிஎம்கே வந்து இன்னைக்கு நேற்று வந்தவங்க இல்லப்பா, ரொம்ப காலமாவே இருக்கும், தோல்வின்றது எப்பவுமே பழகிருச்சு, நாங்க மீண்டு வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க நினைக்க போறாங்க, சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து குமார் அப்படின்ற ஒரு அட்வொகேட் பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கேக்கு அவங்களுக்கு சாதகமா வந்து அவங்க வந்து வாக்காடுறாங்க. அதாவது வந்து சீனியர் அட்வொகேட் ரஜித் குமார் அப்படின்றவர் தான். அவங்க கூட நிறைய அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க. டிவிகே சைட்ல இருந்து சீனியர் அட்வொகேட் நீராஜ் கிருஷன் கால் அண்ட் மீனகா குருசாமி, சஹான் ஃபர்ஷாத் அப்படின்றவங்கலாம் போய் வாதாடி இருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குமார் சார், அதாவது வந்து அந்த பெரிய ஒரு அட்வொகேட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்ன சொல்றேன்னா, ஆதவ அர்ஜுனா சாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ்னு செட் பண்ணுறாங்க. உடனே வந்து பெஞ்ச், அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பெரிய ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அதாவது இந்த கேஸை எந்த ஒரு பட்சத்தில் வந்து நாங்கள் விசாரிக்கணும், நாங்கள் வந்து ஐடினரிலாம் செட் பண்ண முடியாது, டைரெக்டாக வந்து அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய் சார் வந்து அக்யூஸ்ன்னு சொல்லும்போது அதையும் வந்து ஆஃப் பண்ணுறாங்க. ஓவராலா அதாவது வந்து அந்த அட்வொகேட், டிஎம்கே அட்வொகேட்டே வந்து நாங்களே இந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன் ஏன் அவங்களே அதை வித்ட்ரா பண்ணிக்கணும்? ஏன்னா டிஎம்கேல ஒரு ஐடி விங், அதாவது வந்து ஐடி விங், லீகல் விங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஒரு கேஸ் டிஎம்கே கொண்டு போய் அதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருக்கோம், ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். ஸோ அதனால, ஏன்னா அந்த கேஸை கொண்டு போற போதே வக்கீலுக்கு தெரிஞ்சிடும் இந்த கேஸ் நிற்குமா, ஒரே நாள் டிஸ்மிஸ் ஆகுமா அப்படின்றது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ப்ரிடிக்ட் பண்ணல. இது வந்து ஒரு ஃபால்ஸ் அசம்ஷனை வச்சு அவங்க கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து டிஎம்கே வந்து லீகல் விங் மேலே வந்துடும் அப்படின்னால அவங்களே பின்னாடி எடுத்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இனிமே சிஎம் வந்து கரூருக்கு போகலாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையாலுமே இன்னைக்கு பாதிக்க மக்களோட மனசு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மக்கள், அதாவது வந்து தம்பி இழந்தவங்க, அண்ணன் இழந்தவங்க, அம்மா இழந்தவங்க, அப்பா இழந்தவங்க,
அவங்க பின்னாடி இன்னைக்கு அரசியல் போய்கிட்டு தான் இருக்குங்க. என்னன்னா, அதாவது ஜூலை 10க்கு முன்னாடி இந்த கேஸ ஃபைல் பண்றதுலயே பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. அதே மாரி இந்த ஒரு விஷயத்த போஸ்ட்போன் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஏன்னா சீக்கிரம் தமிழ்நாட்டுல லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட், அது வந்து பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டியோட எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன்ல நிறைய மக்கள் நிறைய சீட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு நிறைய இப்ப இருந்தே உழைக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? அதாவது 2026 லாஸ்ட்லயோ இல்ல 2027 பிகினிங்லயோ அது வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய உழைச்சு கண்டிப்பா நிறைய சீட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு சில கட்சிகள் இன்னைக்கு இந்த கரூர் ஸ்டாம்பேட வச்சு கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய ரெண்டாவது வந்து இது பெரிய ஒரு பின்னடைவா தான் ஒரு எப்படின்னா, கரூர்ன்றது ஒருத்தரோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது வந்து நம்ம செந்தில் பாலாஜி சாரோட கோட்டை அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி சார் எம்எல்ஏ போச்சிங் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய ஒரு குற்றவாளியா இருக்காரு. அவர் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணாங்க. ரீசெண்டா கூட வந்து கரூர்ல டைரக்டா சென்னை போலீஸ் போயிட்டு டைரக்டா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு இந்தாங்க இதாவது வாரண்ட் உங்க பையனை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி சாரை ஓவராலா இந்தியா லெவல்ல பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. அதாவது போர்ட்ல, ஏர்போர்ட்ல, அதே மாதிரி நார்த்ல, அதே மாதிரி எல்லா பார்டர்ஸ்ல கடல்ல ஊடுருவக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஒரு நோட்டீஸ் வந்து செந்தில் பாலாஜி சார் மேலேயும் அவங்க தம்பி மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு கரூர்ல சிஎம் விஜய் சார் போக போறாரு. இதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்ல நடந்த ஒரு விஷயம். அது உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு தோணுச்சு. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி, அதாவது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இவர் ஆதவ அர்ஜுனா சார் மேல ஒரு கேஸ் இருக்கு இல்லையாங்க, அவர் வந்து டைரக்டா ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இல்லையா, அந்த ஒரு கேஸை பாத்தீங்கன்னா வேற ஒரு பெஞ்சுக்கு அஜய் ரஸ்டோகி சாரோட ஒரு அவங்களோட ஒரு கொண்டாட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அது கொண்டு போயிருக்காங்க. இனிமே அதுவுமே கண்டிப்பா ஃபைல் பண்ணுவாங்க டிஎம்கே. அவர் அந்த மாதிரி பேசுனதை வந்து சும்மா விட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த கேஸ் வந்து இன்னைக்கே முடியல, இது இன்னும் கண்டினியூ ஆக தான் போகுது. ஸோ இது ஓவராலாக இன்னைக்கு நடந்த விஷயம். வேற என்ன வீடியோ அப்படின்னு வேணும் உங்க கமெண்ட் தெரிவிங்க. நீங்க இந்த ஜட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே டிஎம்கே கொண்டு போன விஷயம், இந்த நேரத்தில் கொண்டு போன விஷயம் கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் தெரிவிங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் மிக்க நன்றி. தேங்க்யூ.